மதுரை வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் நடைபெறுகின்ற பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள வந்திருக்கும் வழக்கறிஞர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என்று மதுரை வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் முதலில் வரவேற்கின்றேன். இன்றைய வகுப்பெடுப்பதற்காக வருகை தந்துள்ள சுகுணா லா அகாடமி நிறுவனர் பேராசிரியர் சுரேஷ் ஐயா அவர்களையும், இன்று வகுப்பெடுப்பதற்காக வந்திருக்கின்ற வழக்கறிஞர் வி அருண்குமார் அவர்களையும், அவர் நமது மதுரை வழக்கறிஞர் சங்கத்தை சார்ந்த உறுப்பினர் என்பதையும் பெருமையோடு சொல்லிக்கொள்கின்றேன். உடன் வந்திருக்கின்ற யோககிருஷ்ணன் சார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்று எவிடன்ஸ் ஆக்ட் பற்றி அவர்கள் வகுப்பு எடுக்க இருக்கின்றார்கள். கேட்டு பயன்பெறுமாறு உங்களை அன்போடு வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். எவிடன்ஸ் ஆக்ட்னு சொன்னோடனே பாதி பேர் காணோன்ற மாதிரி தெரியுது, வந்துட்டு இருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு நம்புவோம். பட் இனியும் நம்ம ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுனால தம்பி ஒரு நண்பர் பேர் என்ன, பாலாவுடைய ஒரு சீரிய பணியில் இந்த எம்பிபி எக்ஸாமுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த லெக்சர்ஸ் எல்லாமே ஆன்லைனில் கிடைக்குது. மிக்க நன்றி பாலா சார். ரொம்ப அருமையாக அதை உட்காந்து ஒரு டெடிக்கேட்டடாக அது பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நம்ம வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ நம்ம இந்த ஃபேக்கல்ட்டியை பற்றின ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, அவர் நம்ம மதுரை லா காலேஜில் நான் படிக்கும்போது என்னோடய ஃபஸ்ட்டு செட்டில் படித்தவர். இந்த நம்ம கடந்த பாண்டிச்சேரி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாமில் மொத்தமே தமிழ்நாட்டில் பாஸ் பண்ணதே ரொம்ப இன்டர்வியூ போனது வந்து மொத்தம் 6 பேர் தான். ஒரே ஒரு போஸ்ட் தான். அந்த 6 பேரில் இவரும் அந்த இன்டர்வியூ வரைக்கும் போய் நல்ல ஹை ஸ்கோரில் வந்தார். பட் போஸ்ட் ஒன்று தான் இருந்தது, அந்த வாய்ப்பு நழுவினது. ஸோ அதனால் அதோட உங்களுக்கு இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் டச்லேயே இருக்கிறவங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ரெடி ரெக்னராக உங்களுக்கு பாயிண்ட்ஸை ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு பாயிண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் திடீர்னு நம்ம புக்கு திறக்கிறோம் அந்த எவிடன்ஸ்குள்ளே போயிட முடியுமானா கண்டிப்பாக போக முடியாது. ஆனால் இவங்களுடைய பார்வையில் இந்த 2-3 வருஷமாக தொடர்ந்து இந்த ப்ரிப்ரேஷனில் இவங்க எவிடன்ஸை புரிஞ்சுக்கிட்ட விதத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கும். நீங்கள் அதனால் புரியுதோ புரியலையோ ஃபஸ்ட்டு யூ டேக் நோட்ஸ். அவங்க சொல்லக்கூடிய செக்ஷனை நோட் பண்ணுங்கள், அதை போய் வீட்டில் போய் படிங்க, அப்போ தான் புரியும். ஏன்னா திடீர்னு வந்து இங்கே இருந்தவர் சொல்கிற மாதிரி நீங்கள் அதை ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா நிறைய ஃபீட்பேக் கேட்கும் பொழுது சார் ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி இருக்குன்னு புக்கில் எல்லாம் வரிசையாக இருக்குது இல்லையா, அதை படிக்கிறதுக்கு நமக்கு வாத்தியார் தேவையில்லை. ஏன்னா அதான் வரிசையாக இருக்கேன். ஆனால் எந்த ப்ரொவிஷன் எதோட ரிலேட் பண்ணுங்கிறது தானே தெரியணும் உங்களுக்கு. நீங்கள் மேலே போய் இது ஜட்ஜாவோ ஏபிபியாக வந்தால் உட்காந்தோனையும் அப்படியே ரிலேட் பண்ணால் தானே அங்கே ட்ரையல் நடக்கும். ஸோ நீங்கள் புக்கில் இருக்கிறத மனப்பாடம் பண்ணி போகிறதுக்கோ அதை சொல்கிறதுக்கோ நமக்கு தேவையில்லை. ஸோ எங்கே ரிலேட் பண்ணணுங்கிறது தான் முக்கியம். அப்போ அதை நீங்கள் ரிலேட் பண்ணி ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் படித்து பயன்படுங்க. டவுட் இருந்தால் அப்போ வரும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய பேசிக் ஆக்டிவிட்டி நீங்கள் பேரட்டாக வீட்டில் இருக்கும்போது நல்லா தரவு பண்ணுங்கள். இங்கே வந்து உங்களுக்கு ரிலேட் பண்ணி கொடுக்குறது தான் மெயினான வேலை. அதை எங்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணாங்க, சார் திடீர்னு அவங்க இங்கே டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்கன்ற மாதிரி அல்ல. நமக்கு நோக்கம் வந்து ட்ரையல் நடக்கும் பொழுது என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டாக போகுதுன்னு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டேக் மச் டைம் ஆஃப் யூ. ஸோ வில் ஹேண்ட் ஓவர் தி செஷன் டு ஸ்பீக்கர். நினைவு பரிசு ஒன்றை வழங்கும்படி சுரேஷ் சார் அவங்களே கேட்டுக்கிறேன். என்ன வாங்க 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 வாங்க. நன்றி நன்றி. எவிடன்ஸ் ஆக்டை நம்ம 1 ஹவரில் பார்க்கலாம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும், அது எந்த அளவுக்கு சாத்தியம். பட் இப்போ நம்ம வந்து ஏபிபிக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தான் நம்ம பார்ப்போம். பொதுவாக இப்போ ஏபிபியில் நமக்கு சிலபஸில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பேட்டர்ன் மாற்றிருக்காங்க, அது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். இப்போ லா பேப்பரில் 100 மார்க்ஸ் லா கொஸ்டின்ஸ், அதில் 25 மார்க்குக்கு பிஎன்எஸ்எஸ், சிஆர்பிசி, பிஎஸ்சி, எவிடன்ஸ் 4 பேப்பர் இருக்குது. ஸோ ஆவரேஜாக நம்ம என்னன்னா ஒரு பேப்பர் ஒரு 6 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், மினிமம் ஒரு 5 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ பிஎஸ்சி இந்த எவிடன்ஸ் ஆக்டில் 10 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எவிடன்ஸ் ஆக்டை பொறுத்து எப்படி கொஸ்டின் சொல்கிறேன்னா, ப்ரிலிமினரியில் வெரி பேசிக்காக இருக்கும். நீங்கள் ஒரு டேரக்டாக ஒரு பேசிக்காக ஒரு ரீட் கொடுத்துருந்தீங்கனால, டேரக்டாக மட்டும் ரீட் கொடுத்துருந்தீங்கனால மேக்ஸிமம் அட்டன் பண்ணிடலாம். ஒரு 80% ஆஃப் கொஸ்டின்ஸ் எவிடன்ஸ் ஆக்டில் அட்டன் பண்ணிடலாம்.
பட் when it comes to மெயின் எக்ஸாம் வரும்போது அவங்க எப்படி ரொம்ப டெப்த்தாக தான் கேட்பாங்க. நீங்கள் ஒரு கிராஸ் கொடுக்கணும், எவிடன்ஸ் சைக்கிளில் ஒரு கிராஸ் இருந்தால் மட்டும்தான் மெயின்ஸை பொறுத்து எவிடன்ஸ் சைக்கிள் டேரக்ட் கொஸ்டின்ஸ் இப்போ சமீபமாக நான் பார்க்கல. இப்போ லாஸ்ட் இயரில் 3 எக்ஸாம் நடந்தது. 3 எக்ஸாம்லையுமே எவிடன்ஸ் சைக்கிளில் வந்து மெயின் எக்ஸாமில் வந்து இன்டைரக்டாக அதாவது டெப்த்தாக கேட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த கான்செப்ட் தெரிஞ்சாலும் எழுத மாதிரி. ஸோ இப்போ நம்ம வந்து எவிடன்ஸ் சைக்கிள் வந்து ஏபிபி பர்பஸாக பார்ப்போம். நான் என்ன ஐடியா பண்ணி வந்துருக்கேன்னா, எல்லாத்தையும் டச் பண்ண முடியாதாலும் ஏபிபி சிலபஸில் அட்லீஸ்ட் எந்த ஏரியாவில் டச் பார்க்கணும் அப்படின்றத சொல்லலாம் அப்படின்னு. இப்போ ரீசெண்ட் டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னா மார்ச் ஆஃப் லா ரீசெண்டாக வந்து கேஸ்லாஸ் ஒரு கேஸ்லாட பார்த்து வந்திருக்கேன். அந்த ஃபைண்டிங்ஸ் சொல்கிறேன், அதை ப்ரொவிஷனோட ரிலேட் பண்ணி. அப்புறம் என்னோட செகண்ட் பார்ட்டில் பிஎஸ்சி அண்டு எவிடன்ஸ் ஆக்டை என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலான்னு இருக்கேன். இப்போ அதில் வந்து நம்ம ஃபஸ்ட் வந்து இப்போ ரீசெண்ட் டெவலப்மெண்ட்ஸ் இங்கே இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பார்க்கலாம். மார்ச் ஆஃப் லாவில் சில கேஸ்லஸ் பார்க்கலாம். இப்போ அதில் நான் பார்த்தது ரொம்ப கொஞ்சம் 2-3 ப்ரொவிஷனில் இது வரைக்கும் இருந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை பேரடைம் ஷிஃப்ட் அப்படி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியான ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. மெட்ராஸ் ஹைவேலேருந்து ஒரு 2-3 ஜட்மெண்ட்ஸ் பார்த்தேன் நான். பட் அதை எப்படி பேரடைம் ஷிஃப்ட்னு சொல்லலாம், பெர்இன்க்யூரியம்னு சொல்லலாம். பெர்இன்க்யூரியம்னா உங்களுக்கு தெரியும் தானே? பெர்இன்க்யூரியம்னா தெரியும் தானே? பெர்இன்க்யூரியம்னா பிரசிடென்ட் இருக்குல்ல, லா ஆஃப் பிரசிடென்ட். இப்போ கான்ஸ்டியூஷனல் கோர்ட்ஸ், சுப்ரீம் கோர்ட்ஸ் வர்றதை ஹைகோர்ட் ஃபாலோ பண்ணணும், ஹைகோர்ட்ஸ் வர்றதை நம்ம ஹைகோர்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும். அதே போல் லார்ஜர் பெஞ்சஸ் சொல்கிறத சபார்டினேட் பெஞ்சஸ் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. சபார்டினேட் பெஞ்சஸில் மினிமம் ஸ்ட்ரென்த்தில் உள்ள பெஞ்சஸ் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது பிரசிடென்ட், லா ஆஃப் பிரசிடென்ட். ஸோ இந்த ஆஸ்பெக்டில் செக்ஷன் 25 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அதில் ரீசெண்டாக ஒரு 2 ஜட்ஜ்மெண்ட்ஸு போத் ஆர் கிவன் பை சேம் ஜட்ஜஸ், டிவிஷன் ஜட்ஜஸ். அதுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸில் போகிறதுக்கு முன்னாடி 25 என்ன சொல்லுதுன்னு தெரியும் தானே? அது வந்து அது தெரியாதவங்க எவிடன்ஸ் ஆக்ட் நம்ம இருக்காது. ஸோ அதில் கன்ஃபஷனல் எஃப்ஐஆர் அப்படின்னு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாட் இஸ் கன்ஃபஷனல் எஃப்ஐஆர்? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் கன்ஃபஷனல் எஃப்ஐஆர்? வாட் ஆர் த இஷ்யூஸ் இன்வால்வ் தெரியுமா? அக்யூஸ்ட் கொடுக்குற கன்ஃபஷன் அதெல்லாம் தெரியும் நமக்கு. கன்ஃபஷனல் எஃப்ஐஆர் இப்படி ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு அக்யூஸ்டு ஒரு மேஜராக ஒரு க்ரைம் பண்ணிடுவார். பெரும்பாலும் இந்த மாதிரியான இது எப்படி வரும்னா, ஒரு எமோஷ்னலாக சடன் ப்ரொவோகேஷனில் ஒரு அர்த்தம் உடனே இதாகி உணர்ச்சி வசப்பட்டு பண்ணக்கூடிய வழக்குகளில் பெரும்பாலும் இது வரும். பட் அதில் தான் வரணும் இல்லை. பட் இந்த மாதிரி அட் த மொமெண்ட் ஆஃப் உணர்ச்சி வேகத்தில் பண்ணுற சமயங்களில் வரும். இப்போ அவரே கொலை பண்ணிவிட்டு தலையை வெட்டிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவார். இல்லைன்னா அவரே கொலை பண்ணிவிட்டு ஏதாவது சம்திங் ஏதோ ஒரு விஷயத்தை கமிட் பண்ணிவிட்டு நேராக போய் சரண்டர் ஆகிடுவார். அந்த சமயம் டேரெக்டாக போலீஸ்கிட்ட போய் சரண்டர் ஆகிடுவார். இப்போ நம்ம நார்மலாக வந்து எப்படி பார்க்கணும்னா, விஓட்ட போய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, அதை வந்து போலீஸ் ரெக்கார்ட் பண்ணாங்கன்னு அந்த இடத்துல இந்த பிரச்சனை வராது. சமயங்களில் வந்து டேரெக்டாகவே போய் போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்போ அவரே அந்த அக்யூஸ்டே ஃபஸ்ட் இன்ஃபார்மெண்ட்டாக இருப்பார். இப்படி ஃபஸ்ட் இன்ஃபார்மெண்ட்டாக அவரே இருக்கும் பொழுது அந்த எஃப்ஐஆர் இருக்கிறது கன்ஃபஷனல் எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இதில் வந்து ரொம்ப ஃபேமஸான கேஸில் 2 கேஸில் இருக்குது. மொட்டைத்தேவன் கேஸ் அப்படின்னு ஒரு கேஸ் இருக்குது, ரொம்ப ஓல்டு கேஸ், பிரிவு கவுன்சில் கேஸ். மொட்டைத்தேவன் கேஸ், அது மொட்டைத்தேவன் வர்சஸ் ஆர் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் அக்னு நாயேஷியா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி. அக்னு நாயேஷியா நாகேஷ் அக்னு AGNOO. நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த கேஸில் இருக்கும். அது 2 ரொம்ப ஃபேமஸான கேஸில்.
இதில் நம்ம ஆல்ரெடி இந்த ரெண்டுமே ஒன்று ப்ரிவி கவுன்சில் ஒன்று சுப்ரீம் கோர்ட். அக்னு நாகேஷியா வந்து சுப்ரீம் கோர்ட் கேஸு. நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சுடலைமணி வர்சஸ் ஸ்டேட். இந்த கேசஸ்லாம் இந்த கன்ஃபஷனல் நேச்சர் ஆஃப் எஃப்ஐஆரில் அதோட யூசேஜ் என்ன, மீன் அது எப்படி எவிடன்ஸில் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதில் நான் அந்த கிரிப்ஸ் மட்டும் சொல்கிறேன், ஏன்னா அதை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணால் இதுக்கே 1 மணி நேரம் போயிடும். அதனால் கிரிப்ஸ் மட்டும் சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண உடனே ரெக்கார்ட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்ஸு 161 எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். அந்த 161 சிஆர்பிஸில் ரெக்கார்ட் பண்ணால் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான சில வரைமுறைகள் இருக்குது. அது எங்கே சொல்லியிருக்காங்கன்னு தெரியுங்களா? 144. ஓகே, வெரி குட். வேறு? ஓகே, வெரி குட். 157, 144. ஓகே, வேறு ஏதாவது ஆன்சர் இருக்கா? நீங்கள் கன்ஃபஷனல் நேச்சர் எஃப்ஐஆர் அந்த மாதிரிலாம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். சிம்பிளாக 161 ஸ்டேட்மெண்ட்டை என்ன, எப்படி அதை பயன்படுத்தணும், அதோட யூசேஜ் என்ன அப்படின்றத சொன்ன ப்ரொவிஷன் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ப்ரொவிஷன். அது என்னென்னு தெரியும், ரொம்ப யோசிக்கலாம் இல்லை, ரொம்பலாம் திங்க் பண்ணாதீங்க. சிம்பிளான ப்ரொவிஷன் என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம். 162 ஆஃப் சிஆர்பிசி. அதில் சொல்லியிருப்பாங்க 160 ஆஃப் சிஆர்பிஸில் 161 ஸ்டேட்மெண்ட்டை எப்படி யூஸ் பண்ணலான்னா, ஃபார் த பர்பஸ் ஆஃப் 145, 157 வராது. 161 ஸ்டேட்மெண்ட்டை 157 யூஸ் பண்ணக்கூடாது. 145 செக்ஷன் 32 சப்செக்ஷன் 1 அண்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் செக்ஷன் 27. இந்த 3 பர்பஸுக்கு தான் யூஸ் பண்ணணும். 145 of Evidence Act, 32 subsection 1 of Evidence Act and 27 of Evidence Act. இது மூணையுமே 161 நீங்கள் சும்மா பேராக்டில் பார்த்தீங்கன்னாலே இருக்கும். இதில் இஷ்யூ என்னென்னா, இப்போ ஒரு போலீஸ்கிட்ட எஃப்ஐஆர் கொடுக்குறாங்கன்னா இங்கே கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சா இல்லையா, த பாயிண்ட் ஆஃப் டைம் அவர் எஃப்ஐஆர் கொடுக்குறாரு இல்லையா, ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு இல்லையா, அந்த இடத்துல இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சா இல்லையா, இந்த ஒரு சிங்கிள் கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்துக்கு பேசிஸ். இதில் உங்களோட வியூ என்ன? ஆகலை. இது ஒரு வியூ. இதுதான் நான் சொன்ன அந்த அக்னு நாகேஷியா, மொட்டைத்தேவன் அண்டு சுடலைமணி கேஸ் அப்படின்னு. நம்ம சுடலைமணி கேஸில் இதுதான் வியூ, அதாவது அக்னு நாகேஷியாலையும் மொட்டைத்தேவன்லையும் இந்த வியூவை தான் சொல்கிறாங்கன்னு சுடலைமணி கேஸில் மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் மந்த் ஒரு ஜூலை ஆகஸ்ட் அந்த மாதிரி டைமில் 2 கேஸ் வந்திருக்கு. செல்வம் வெர்சஸ் ஸ்டேட் ரெப்ரசன்டட் பை இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அபிராமபுரம் PS. அதான் நீங்கள் செல்வம் வெர்சஸ் ஸ்டேட் மூலம் போட்டுக்கலாம். சைட்டேஷன் வந்து 2024 3 MLJ கிரிமினல் 167. செல்வம் வெர்சஸ் ஸ்டேட் ரெப்ரசன்டட் பை இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அபிராமபுரம் PS 2024 3 MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 167. அடுத்தது கணேசன் வெர்சஸ் ஸ்டேட் 2024 3 MLJ கிரிமினல் 382. இந்த 2 ஜட்ஜ்மெண்ட்டுமே சேம் பெஞ்ச், மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் டிவிஷன் பெஞ்ச் கொடுத்தது. சேம் பெஞ்ச் தான் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதே மொட்டைத்தேவன் கேஸையும் அக்னு நாகேஷியா கேஸையும் ரிலேட் பண்ணி அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து எஃப்ஐஆர் கொடுக்கும்போதே ஸ்டார்ட் ஆகிடுது, அந்த ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது ஸ்டார்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் என்ன இதோட இம்பேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அக்யூஸ்டு, ஒரு எக்ஸாம்பிள் இல்லை, ஒரு அக்யூஸ்டு ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அது 161 ஸ்டேட்மெண்ட் ஆகிரும். 161 ஸ்டேட்மெண்ட்னா 162க்கு 162ஓட அப்ளிகேஷன் அங்கே வந்துடும். அப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் 145, 32 சப்செக்ஷன் 1 அண்ட் 27 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் இதுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். இந்த 25ல் நீங்கள் எவிடன்ஸ் ஆக்டை பார்த்தீங்கன்னா, no confession made to a police officer shall be proved as against a person accused of any offense.
அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம 162ல் 3 செக்ஷனோட பர்வியூவில் தான் அதை நம்ம யூஸ் பண்ண முடியும். 25ஓட பர்பஸுக்கு யூஸ் பண்ண முடியாது. அதாவது அக்யூஸ்டுக்கு போலீஸ்ட்டை கொடுக்குற பர்பஸ்னால் அக்யூஸ்டுக்கு எகென்ஸ்டாக யூஸ் பண்ண முடியாது. இப்போது அக்யூஸ்டுக்கு எகென்ஸ்டாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அகென்ஸ்டாக யூஸ் பண்ணக்கூடாது, அக்யூஸ்டுக்கு அகென்ஸ்டாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற சென்டென்ஸில் என்ன மீனிங் நீங்கள் பார்க்குறீங்க? இம்ப்ளைடாக அதில் என்ன இருக்குது? செல்ஃப் இன்கிரிமினேஷன். அது ஆப்வியஸாக இருக்குது, அது வெளிப்படையாக இருக்குது. நாங்கள் உட்கிடையா இம்ப்ளைடாக என்ன இருக்குது? அகெயின்ஸ்டாக தான் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபாராக யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு பார் கிடையாது. அப்போ போலீஸ்கிட்ட கொடுக்குற கன்ஃபெஷனை அக்யூஸ்டு அவருக்கு ஃபேவராக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து செக்ஷன் 25ஓட எஃபெக்ட். இப்போ அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நம்ம போலீஸ்கிட்ட கொடுக்குற கன்ஃபெஷனை அக்யூஸ்ட் அவருக்கு ஃபேவராக யூஸ் பண்ணிக்க முடியுமா? அப்படின்னா பண்ணிக்க முடியுமா? ஏன் முடியாது? 25 தான் அதை பார் பண்ணலையே. இல்லை அக்செப்ட் பண்ணுறது இல்லை. அதாவது அக்யூஸ்ட் அவருக்கு ஃபேவராக யூஸ் பண்ண முடியுமா? அது ஒன்றை யூஸ் பண்ணுறாரா எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாருன்றது அடுத்த கேள்வி. யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா எவிடன்ஸ் ஆக்ட் அதை பார் பண்ணல. நான் ஏற்கனவே சொன்ன முடியல 162 அது பார் பண்ணும். ஸோ இப்போ இந்த இடத்துல தான் எந்த ஸ்டேஜில் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத டிசைட் பண்ண வேண்டியது அவசியம் இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே இந்த சுடலிமணி கேஸில் அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இதுதான் சொல்லியிருப்பாங்க, அக்யூஸ்டுக்கு ஃபேவராக யூஸ் பண்ணுறதுக்கு பார் கிடையாது, பட் 162 வந்து பார் பண்ணும். அப்போ டியூரிங் த இன்வெஸ்டிகேஷன் அந்த கன்ஃபெஷனை கொடுத்துருந்தாருன்னா அதை ஈவன் தோ 25 பார் பண்ணலைனாலும் 162 பார் பண்ணும். அப்போ அக்யூஸ்ட் அவருக்கு ஃபேவராக யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போது அப்போ இந்த கன்ஃபெஷனல் நேச்சர் எஃப்ஐஆர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஸோ அங்கே 162 பார் பண்ணாது, ஏன்னா பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ரெக்கார்டட் அண்டர் செக்ஷன் 161. அப்போ 162வும் பார் பண்ணாது, செக்ஷன் 25 அலோவ் பண்ணுது, மீன் இன்டைரக்ட் அலோவ் பண்ணுது, பார் பண்ணல. அப்போ கன்ஃபெஷனல் நேச்சர் ஆஃப் எஃப்ஐஆரை அக்யூஸ்ட் வந்து அவருக்கு ஃபேவராக யூஸ் பண்ணிக்கலாம். பட் அண்டர் த இன்வெஸ்டிகேஷன் அவர் அந்த கன்ஃபெஷனை கொடுத்துருந்தாருன்னா 162 பார் பண்ணோம். ஈவன் தான் 25 அலோவ் பண்ணால் கூட 162 பார் பண்ணிடும். இதுதான் வந்து நான் இந்த 2 கேஸ் சொன்ன பார்த்தீங்களா, செல்வம் கேஸ் அண்ட் கணேசன் கேஸுக்கு. அதுக்கு முந்தின வரைக்கும் அதான் பொசிஷன். இதில் வந்து இந்த செல்வம் அண்ட் கணேசன் கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை மாற்றிருக்காங்க. அட் த மொமெண்ட் ஒரு அக்யூஸ்ட் வந்து போலீஸ்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலே அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா 161 கீழே வர ஸ்டேட்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 161க்கு கீழே வர ஸ்டேட்மெண்ட்டு அதை அக்யூஸ்டுக்கு ஃபேவராக யூஸ் பண்ணலாமா அப்படின்னா 162 பார் பண்ணுது. பட் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா செக்ஷன் 25ல் அதை அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் செக்ஷன் 25 இந்த இடத்துல தான் பார்க்கணும். அவங்க அட் த மொமெண்ட்டு இட் ஸ்டார்டட் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சொல்லிட்டாங்க. அப்போ 162 பார் பண்ணணும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா செக்ஷன் 25 ஓவர் ரைட்ஸ் 162 அப்படி சொல்லிடுறாங்க. அதுக்கு நம்ம பகல நாராயணசாமி வழக்கு தெரியுமா? கன்ஃபெஷனுக்கு ரொம்ப டையிங் டிக்ளரேஷன், கன்ஃபெஷன் இதுக்கெல்லாம் வந்து அது முக்கியமான வழக்கு. குறிப்பாக வந்து டையிங் டிக்ளரேஷனுக்கு அது சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ். அதில் நம்ம லேண்ட்மார்க் கேஸ்ன்னு பார்த்தோம்னா டையிங் டிக்ளரேஷன், அதுக்கு லேண்ட்மார்க் கேஸ். அதில் வந்து சொல்லியிருப்பாங்க செக்ஷன் 20 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டோட ப்ரொவிஷன்ஸ் வந்து அதில் வந்து குறிப்பாக 27 சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் இங்கே இவங்க அதை ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க. எப்படி ஸ்ட்ரெச் பண்ணுவாங்கன்னா அந்த 25, 26, 27 வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஓவர் ரைட்ஸ் சிஆர்பிசி அப்படி சொல்லி 25 ஓவர் ரைட்ஸ் 162. ஸோ அக்யூஸ்ட் கேன் யூஸ் த கன்ஃபெஷனல் நேச்சர் ஆஃப் எஃப்ஐஆர் ஆன் இட்ஸ் ஃபேவர். அப்போ அதை எப்படி ஒரு அக்யூஸ்ட் எப்படி அவரே நான் தான் குற்றம் செய்தேன் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி கொடுக்குற ஒரு இன்ஃபர்மேஷனை அவர் எப்படி அவருக்கு சார்பாக பயன்படுத்த முடியும்? எப்படி முடியும்? அதற்கான சந்தர்ப்பங்கள் என்ன?
ப்ரைவேட் ஈவெண்ட்ஸ், சடன் ப்ரொவோகேஷன் இந்த ஜென்ரல் எக்ஸெப்ஷனுக்கு பயன்படுத்தலாம். ஸோ இதுதான் இந்த 25 சம்மந்தமான கேசஸ். இது ஏன் நான் 25 எடுத்தோன்னே ஸ்டார்ட் பண்ணேன்னா, அந்த கடந்த 3 எக்ஸாம்லையுமே சிவில் ஜட்ஜு, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு பாண்டிச்சேரி 3லையுமே இந்த ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருந்தது. இந்த கன்ஃபஷனல் நேச்சர் எஃப்ஐஆர் கொஸ்டின்ஸ் இருந்தது. மேபி இப்போது இந்த பொசிஷன் இப்போ ரீசெண்டாக மாறி இருக்கிறதுனால இதை நீங்கள் பார்த்துக்கணும்.